அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணா சீரியல் பிடிச்சிருந்தா லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பாத்திர கடைக்கார மகன் பரணியை சீண்டி பாக்குறாங்க. சண்முகம் அப்படின்னு பெரிய சவுண்ட் கொடுக்குறாங்க. பரணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க இருந்த ரவுடிங்களை எல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணி தூக்கி வீசிட்டு இருக்கிறாங்க. சண்முகத்தை பார்த்ததும் பரணிக்கு அவ்வளவு சந்தோஷம். சண்முகம் வா, இவன் தான் என்னை தொட்டு தூக்கிட்டு வந்தேன், அப்படியே துண்டு கண்டா வெட்டி வீசி எறியுங்கிறாங்க பரணி. ரவுடிங்களை எல்லாம் அடிச்சு தூக்கி போட்டுட்டு இருக்கும்போது பாத்திர கடைக்காரரும் வந்துடுறாங்க. அவங்க மகனும் அப்பனும் மகனும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. பரணியை காப்பாத்தி அப்பனையும் மகனையும் அடிச்சு நொறுக்கி இங்க சவுந்தரபாண்டிய வீட்டுக்கு இழுத்துக்கிட்டு வர்றாங்க சண்முகமும் பரணியும். சவுந்தரபாண்டி பாண்டியம்மா முத்துப்பாண்டி 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்னல கேடு, போன் எடுக்க வேண்டியதானே, அப்பனும் மகனும் சேர்ந்துக்கிட்டு போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. இல்லை சவுந்தரம், நம்ம புள்ள வேற மூக்கு மூலியமா இருக்கா, இவனுக்கு வேற என்னால செஞ்சுட்டா என்னடா பண்றதுங்கிறாங்க பாண்டியம்மா. அதாங்க நானும் யோசிக்கிறேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. பாத்திரக்கார மகனும் பரணியை பார்க்குற பார்வையே சரியில்லையேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அவசரப்பட்டுட்டனோ அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஏ முத்துப்பாண்டி வண்டி எடு, 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துருவோங்கிறாங்க. இல்லை சவுந்தரம் நானும் வரேங்கிறாங்க பாண்டியம்மா. அக்கா நீ வர வேண்டாம், நீயும் வந்தீங்கன்னா இதான் கோயிலுக்கு போயிருக்காங்களே, அவளுக்கு வந்ததும் சந்தேகம் வந்துரு, நீ இங்கேயே இருக்காங்கிறாங்க சவுந்தரம். சண்முகம் அப்படியே மகனையும் வந்து அப்படி போடனையோட பிடிச்சி தள்ளுறாங்க. அங்க 3 பேருக்கு முன்னாடியும் போய் உழுகுறாங்க. துப்புன்னு உழுந்ததுக்கு அப்புறம் சவுந்தரபாண்டி சொல்றாங்க, அட பாத்திரங்களா என்னடா உருண்டு வரீங்க அப்படின்னு கேட்கறாங்க. சண்முகத்தோட முகத்திலையும் பரணியோட முகத்திலையும் கோவத்தை பார்த்துட்டு, ஏழை முத்துப்பாண்டி அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தையை விட்டுறதுடா, நம்மளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லாம பேசுடா அப்படிங்கிறாங்க. சரிப்பாங்கிறாங்க முத்துப்பாண்டி. இல்லை வெறுமையில இந்த பாத்திரங்களை எதுக்குடா இங்க கொண்டு வந்து தளர்றேன்னு கேட்கறாங்க சவுந்தரபாண்டி. இல்லை பரணி உன்னை காணாது போனதுல இருந்து உங்க அம்மா அழுதுன்னு அழுதுகிட்டு இருந்தா, இதோ இப்ப கோயிலுக்கு போயிருக்கா, இதோ வந்துட்டா பாரு அப்படிங்கிறாங்க. இல்லை பாக்கியம் அவளுக்கு என்னாச்சுன்னு கேட்டு அழுதியெல்லாம் இதோ வந்து நிக்கிறா பாருங்கிறாங்க. எந்த சேதாரம் இல்லாம வந்து நிக்கிறா பாருங்கிறாங்க சவுந்தரபாண்டி. உங்களுக்கெல்லாம் அசிங்கமாவே இல்லையா, உங்களால இப்படியெல்லாம் நடிக்க முடியாதுங்கிறாங்க. ஏலே பரணி இங்க பாரு, பெத்தவனை தப்பா பேசக்கூடாது, எல்லாம் பெரிய தப்புமா இதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அடைச்சி வாய மூடு, உலகத்துல எந்த அப்பனாவது பெத்த மகளையே கடத்த சொல்லுவானா? விட பதவிதான் முக்கியமா, பதவி உன் கண்ணை மறைக்குதா, அசிங்கமா இல்லையா உனக்குன்னு பரணி கேட்கறாங்க. ஏலே பரணி என்ன வாய் கூசாம அப்பனை இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உன்னை கடத்த சொல்லணும், என்னதான் இருந்தாலும் நீ நான் பெத்த பிள்ளை இல்லையா, நான் போய் இப்படி செய்வனான்னு கேட்கறாங்க. வாய மூடு முதல்ல, என்னை கடத்த சொன்னேன், இங்க நிக்கிறானே கேடு கட்டுவேன், இவனுக்கு நான் பொண்டாட்டி ஆகணுமா, மயக்கம் போட வைக்கிறதுக்காக ஜூஸ்ல ஏதோ போத மாத்திரையை கலக்கி வச்சு அதுக்காக தான் என்னை கடத்த சொன்னியான்னு பரணி கேட்கறாங்க. பாக்கியம் தலையே அடிச்சுக்கிறாங்க. ஐயோ கூறுக்கட்ட மனுஷாவி, பெத்த மகளை இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு அனுப்பி வச்சிருக்கியே, நீ எல்லாம் ஒரு அப்பனா, உனக்கெல்லாம் எதுக்கு என் மீச, இந்த விஷயத்த வெளியில சொன்னா உனக்கு காரி துப்ப மாட்டாங்க, அடைச்சி உனக்கு பாக்குறக்க எனக்கு அருகருப்பா இருக்குதுங்கிறாங்க. ஐயே பாக்கியம் அவசரத்துல வார்த்தையை விடாதீங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இந்த விஷயத்துல எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை, நான் எதுவுமே செய்யல. பரணி கடத்தினதுக்கு காரணமே இந்த வெறும்பையை, இவனுக்கு 2 பேரும் தான் உனக்கு கடத்தினானுங்க, இவனுங்களை நான் பாத்துக்கிறேன், நீ என்கிட்ட விடுங்கிறாங்க முத்துப்பாண்டி. எதுக்கு கோழி அடிச்சு விருந்து வைக்க போறியான்னு கேட்கறாங்க பரணி. அப்படியே குருட்டாந்த முழிக்கிற மாதிரி திருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு முத்துப்பாண்டி. ஏண்டா வளர்ந்து கட்ட ஊரு கட்டவனே, நீங்க 2 பேரும் தான் கடத்த சொன்னீங்கன்னு இவனுக்கு 2 பேரும் சொல்லிட்டானுங்கடாங்கிறாங்க சண்முகம். சொந்த தங்கச்சியை இப்படி ஒரு அயோக்கியம் கிட்ட தாட்டி இருக்கிறியே, நீ எல்லாம் நாண்டுகிட்டு சாவலாமடான்னு கேட்கறாங்க சண்முகம். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, மானம் கட்டவனே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லைன்னு கேட்கறாங்க. ஏய் கொஞ்சம் மரியாதையா பேசுன்னு கேட்கறாங்க முத்துப்பாண்டி. யார்ல கேட்ட மானம் கட்டவனே, உனக்கு என்னக்குடா மரியாதைன்னு கேட்கறாங்க. அண்ணே நீ எதுக்கு இன்னும் பேசிட்டு இருக்க, கடத்தினவங்களே இந்தடி அடிச்சிருக்க, அப்ப கடத்த சொன்னவங்களுக்கு நீ என்ன செய்வேன், அவங்க 2 பேர்த்தையும் அடிச்சு கையை காலை உடச்சு போடணுங்கிறாங்க எஸ்கி. மாமா இவங்களையெல்லாம் இப்படியே விடக்கூடாது, இன்னைக்கு எங்க அக்காவை கடத்த சொன்னவங்க நாளைக்கு மதினி, அடுத்தது எங்க அம்மாவை, இவங்களையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, அசிங்கம் பிடிச்சனு அடிச்சாலும் அடங்கவே மாட்டானுங்க, கையை காலை முறிச்சு போடணும்னு சொல்றாங்க சிவபாலன். ஏய் ஒத்த ஓட்டு நாசமா போறவனே, சாக்கடி சந்தில எங்களையே பேசுற அப்படின்னு பாஞ்சுக்கிட்டு வர்றாங்க சவுந்தரபாண்டி. அந்த பாய்ச்சலுக்கு மீறி அப்படியே சண்முகம் ஒரு வீச்சு வீசுறாங்க பாருங்க, காதெல்லாம் அப்படியே பொழந்து போற மாதிரி கொய்யின்னு அடிபிடிச்சிருச்சு போல இருக்கு சவுந்தரபாண்டிக்கு. ஐயோன்னு ஒரு குதிச்சு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றாரு. அடுத்தது துள்ளிக்கிட்டு முத்துப்பாண்டி போறாங்க. அவங்களே ஒரு வீச்சு வீசினதையும் எந்த மூலையில போய் விழுந்தாரு தெரியல, அப்படி விழுந்து கிடக்குறாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாண்டியம்மா ஒரு பக்கம் அவங்க வீரப்பா காட்டுறாங்க. ஐயோ என் தம்பியை என் கண்ணு முன்னாலே இப்படி அடிக்கிறீங்களே, என் சவுந்தரம் அடிக்கலன்னா என்ன, நான் உன்னை அடிச்சு கொண்டு போட்டுறேன் அப்படின்னு முந்திக்கிட்டு போறாங்க பாண்டியம்மா. பரணி ஓங்கி ஒரு வீச்சு வீசுறாங்க. அப்படியே கண்ணம் பழுக்க நிற்கிறாங்க பாண்டியம்மா. உன்னை அடிக்கிறதுக்கும் வீழ்த்தறக்கும் ஏன் புருஷன் வர வேண்டியதில்லை, நானே போதும், 2 அடியில உன் கண்ணை செவனுங்க முன்னெல்லாம் பிஞ்சு போயிரும் பார்த்துக்கோங்கிறாங்க பரணி. என்ன இன்னும் அடி வேணுமா, மூச்சு விட்டு என் கையாலேயே செத்துருவே பார்த்துக்கோங்கிறாங்க பரணி. பாத்தியால சண்முகம், பாத்தியா என்னெல்லாம் தாள் பண்ணியிருக்காரு, பதவிக்காக என்னையே கூட அடமானம் வச்சாலும் வச்சிருவாரு, இவர் கூட சேர்ந்து குடும்பம் நடத்தி 3 பிள்ளைகளை பத்தின என் வாழ்க்கையவே அம்மிக்கல்ல போட்டு அடிச்சுக்கணும் போல இருக்கு, எனக்கு இதெல்லாம் நினைக்க அவமானமா இருக்குன்னு அழுகுறாங்க பாக்கியம். அத்தே இந்த ஆள் இத்தனை நாளா இருந்ததுக்கு காரணமே நீ செஞ்ச புண்ணியம் தான், உன் முகத்துக்காகத்தான் இத்தனை நாளா இந்த ஆளை விட்டு வச்சிருந்தேன், இப்ப சொல்ல அந்த குறவலையை நசுக்கி போட்டுற இந்த ஆள் அப்படிங்கிறாங்க சண்முகம். இல்லை சண்முகம் இந்த ஆள் இனிமே எனக்கு வேண்டாம், எப்போ பெத்த பிள்ளையே அடுத்த ஆளுக்கு வேத்தாளுக்கு அனுப்பினானோ அதுக்கப்புறம் இவன் அப்ப நெல்லைன்னு ஆயிப்போச்சு, என்ன நான் தாலியா இருக்கணும் அவ்வளவு தானே, நான் அறுத்துட்டு போறேன், இந்த ஆளை அடிச்சே கொள்ளல சண்முகம், நானே சொல்றேன் இந்த ஆளை அடிச்சு கொள்ளு, இவன் இனிமே வேண்டவே வேண்டாம் அப்படின்னு பாக்கியம் தலையை அடிச்சுக்கிட்டு மனசு வெறுத்து கொள்ள சொல்லிடுறாங்க. இந்த ஆள் சொன்னது எல்லாம் இத்தனை நாளா நம்பிட்டு இந்த ஆளுக்கிட்ட ஈவு இறக்க எதுவுமே இல்லைடா சண்முகம், இனிமே எதுவுமே கேட்க மாட்டேன், அந்த ஆளை கொன்னே போட்டேன். என்ன கட்டின புருஷனையே கொலை சொல்றேன்னு கேட்கறாங்க சவுந்தரபாண்டி. யார் கட்டின புருஷன் நீ நல்ல முறையை ஒரு நாளாவது நடந்திருக்கியே, இல்ல பெத்த பிள்ளைங்களை
குழந்தைங்களுக்கு தான் நல்ல அப்பனா இருந்திருக்கிறியா? நீ செஞ்ச கூட்டு கொடுமை எல்லாம் இத்தனை நாளா நான் தாங்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு அப்பா இனிமே தேவையில்லை, எனக்கு கட்டின புருஷனும் தேவையில்லை. நீ செத்து போ, நீ இல்லாமையே நாங்களும் வாழ்ந்துடுவோன்னு சொல்றாங்க பாக்கியம். அண்ணே நானும் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. என் கழுத்தில் தொங்குது இந்த தாலி, இது பேருக்கு தான் தொங்குது. மாப்பிள்ளையே நீ மனசார கழுத்தறுத்து போட்டுரு. விட்டுதே சனியன்னு நானும் தாலியை அறுத்து போட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து நான் நிம்மதியாக வாழ்ந்துடுறேன்னு சொல்கிறாங்க இஸ்கி. உங்கள் 2 பேர்த்தையும் கழுத்து அறுத்து போட்டால் தான் என் குடும்பமும் நல்லா இருக்கும், இந்த ஊரும் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க சண்முகம். என்ன கழுத்து அறுத்து போடுவான்னு கேட்குறாங்க சண்முகம். டேய் அந்த வளர்ந்து கெட்டவனை நீ அறுத்து போட்டுரு. இதோ இந்த ஆள் நிற்கிறாரு என் அப்பன், இவனை நான் அடிச்சு கொள்றேங்கிறாங்க. 2 பேருமே ஜெயிலுக்கு போனாலும் எங்கம்மா உன் தங்கச்சியில் பார்த்துக்குவா. அவங்க எப்படியும் கரையேற்றிடுவாங்க, நம்ம ஒன்றும் கவலையே பட வேண்டாம். என்ன போட்டு தள்ளிடுவா அப்படின்னு சவுந்தரபாண்டி கிட்ட கேட்குறாங்க பரணி. உன் அப்பன் இப்படி பேசுறதெல்லாம் தப்புங்கிறாங்க. ஆமாம் தப்பு தான், உன்னை இத்தனை நாள் உசுரோட விட்டு வச்சிருக்கேன் பாரு, அது பெரிய தப்புங்கிறாங்க பரணி. இப்போ பரிகாரம் செய்யறதுக்கு தான் உங்கள் 2 பேர்த்தையும் இப்போ போட்டு தள்ள போகிறாங்க நாங்கள் 2 பேருங்கிறாங்க. இல்லை எசிக்கு எங்களை அந்த அருவாள்னு சண்முகம் கேட்குறாங்க. அடே இதோ இப்போ கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எசிக்கு போய் அந்த அருவாள் அப்படி வீச்சு அருவாளை தூக்கி வீசி போடுறாங்க. சண்முகம் கேட்ச் பிடிச்சிட்டாங்க. சவுந்தரபாண்டிக்கும் முத்துப்பாண்டிக்கும் இனிமேல் தப்பிக்கிறக்கே வாய்ப்பில்லை, வழியும் இல்லை அப்படின்னு அடிவயிறெல்லாம் கலங்கி போய் நிற்கிறாங்க. வாக்கியம் சிவபாலன் பரணி இவங்க கண்ணில் எல்லாத்து கண்ணிலையும் எஸ்கி கண்ணிலையும் சேர்ந்து கொலை வெறி அவ்வளவு வெறி தீர பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சண்முகம் ஓங்கின கையை வீசி இருந்தாங்கன்னா முத்துப்பாண்டித்தால தெரிச்சுக்கிட்டு ஓடி இருக்கும். ஆனால் அதுக்குள்ளேயே பரணி வந்து தடுத்துட்டாங்க. சண்முகம் போதும் சண்முகம், இவங்களுக்கு உயிர் பலியை காட்டியாச்சு, இனி இவங்களை வேறு வழியில் நாம பார்த்துக்கலாங்கிறாங்க பரணி. இல்லை பரணி பெண்ணில் சொல்ல வரேன்னு கேட்குறாங்க சண்முகம். ஆமாம் இந்த 20 வருஷமா நம்ம வேதனை நம்ம அனுபவிச்சோமே கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் இவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் போயிடும் சண்முகம். இவங்களை வெட்டின வேகத்தில் ஒரே வேகத்தில் போய் சேர்ந்துருவாங்க. நாம பட்ட கஷ்டம் வேதனை இது எல்லாமே பல மடங்கு இவங்க அனுபவிக்கணும் சண்முகம். உசுரை மட்டும் விட்டு வச்சிரு, இவனுக்கு பட வேண்டிய பாடு இன்னும் இருக்கு. ஊருக்குள்ள தலை காட்ட முடியாம அவமானப்பட்டு நம்ம செத்துட்டா தேவலையேன்னு நினைக்கிற அளவுக்கு இவங்களை நம்ம வாட்டி வளவெடுக்கணும். அதுதான் நாம இவங்களுக்கு கொடுக்குற உண்மையான தண்டனை. பரணி சொல்றதுதான் சரியான முடிவுங்கிறாங்க எஸ்கி. எலே நீ தானே அருவாளை கொடுத்தீன்னு கேட்குறாங்க சண்முகம். பரணி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் புரியுது, இவங்க எல்லாருமே அணுவா வேதனையை அனுபவிச்சு சாவணுன்னு அதையும் நம்ம கண்ணால பார்க்கணுமேனு எஸ்கி சொல்றாங்க. ஆமாண்டா இந்த ஆளுக்கு தண்டனைனா அது தர்மகர்த்தா எலெக்ஷன்ல தோத்து போறது, அசிங்கப்பட்டு போய் அடுத்தது என்ன நடக்குமோ நம்ம ஜெயிலுக்கு போகணுமோ இதனால தவிக்கணும்டா. இந்த ஆளுக்கு உண்மையிலுமே பைத்தியம் பிடிக்கணும், அதையும் நான் பார்க்கணும் சண்முகம். இதை சேவியான்னு கேட்குறாங்க பரணி. உங்க வழியிலேயே போய்த்தாண்டா நான் உங்களை சாவடிக்கணுங்கிறாங்க சண்முகம். அதை நீ செஞ்சு கட்டுனே அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி. நல்லா கேட்டுக்கோ, இந்த எலெக்ஷன்ல நீ தோக்க போற, அது என்கிட்ட இல்லை உன் பொண்ணுகிட்ட. உன்னை எடுத்து உன் பொண்ணு தான் நிற்பா, நிச்சயமா அவ தான் ஜெயிக்க போறா. உன் பிள்ளைகிட்ட நீ தான் அவமானப்பட்டு தோத்து போய் நிற்க போற, இதுக்கு நான் கேரண்டிங்கிறாங்க சண்முகம். உன்னை எடுத்து நிற்ப நிச்சயமா நான் தான் ஜெயிக்க போறேன், அப்புறம் இருக்கு உனக்கு தண்டனை. உங்களோட சேர்ந்துக்கிட்டு கூட்டு கலவையான நினைக்கிறாளே இந்த பொம்பளை, இவளும் சேர்ந்து நீங்க 4 பேருமா சேர்ந்து ஜெயிலுக்கு போக போறீங்க, இது நான் விடுற சவாலுங்கிறாங்க சண்முகம். இந்த ஊர் தர்மகர்த்தா எலெக்ஷன்ல என் பொண்டாட்டியை நிறுத்த போறேன், அவளும் ஜெயிப்பா. ஜெயிச்சதுக்கு அப்புறமா இந்த தர்மகர்த்தா பதவியும் அவளும் ஏத்துக்குவா. அதுக்கப்புறம் இருக்கு இந்த திருடி நீ எல்லாருமே சேர்ந்து ஜெயிலுக்கு ஒன்னா போக போறீங்க பாரு, நடக்கிறது எல்லாம் பார்த்துக்கிட்டு சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பரணியை கூட்டிட்டு சண்முகம் போறாங்க. ஏழை எஸ்கி இந்த அருவாலை தீட்டி வை, இது ஒரு நாளைக்கு தேவைப்படுன்னு கொடுத்துட்டு போறாங்க. பாக்கியம் எஸ்கி 2 பேருமே சவுந்தரபாண்டியை ஒரு புழு பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போறாங்க. சனியன் ஓடி வராங்க. என்னையா இது சினிமாவில் வர ஹீரோ மாதிரி அப்படி சவால் விட்டுட்டு போறானேங்கிறாங்க சனியன். நீ காப்பாற்று வந்து அவன் அடிக்க வரான், நீ போய் ஓடி ஒளிர அப்படின்னு சொல்லி செவனி பலுக்கு ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. சவுந்தரபாண்டிக்கு கிடைச்ச அம்மிக்கல் தான் சனியன் ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. செவனியை தேய்ச்சிக்கிட்டே போயிட்டாரு. பாக்கியம் எஸ்கி பரணி இவங்க எல்லாருமே ஒவ்வொரு வீடா போய் பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் ஓட்டு கேட்குறாங்க. அண்ணே உங்க ஓட்டு யாருக்குன்னு கேட்குறாங்க. எங்க ஓட்டு யாருக்கு? டாக்டர் அம்மா பரணிக்கு தான் அப்படின்னு மானங்குளர வாய் விட்டு பரணிக்கு தான் ஓட்டு போட போறோம்னு சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் ஒரு எபிசோட்ல பார்க்கலாம்.